ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் பிகேஆர்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்பவும் போல் போர்ட்டல் வீடியோ தாங்க. நம்ம 2-3 நாள் ஆயிடுச்சுங்க போர்ட்டல் வீடியோ போட்டு. நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக போடுங்க ப்ரோ, மெட்டீரியல் எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே கிளியராக போடுங்க ப்ரோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்குள்ள வீடியோ அப்படி தாங்க இருக்க போகுது. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்றது நம்ம கிளியராக பார்த்துடலாங்க. நிறைய பேருங்க என்னோடய வீடியோலாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திருப்பியும் சொல்கிறேங்க, நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகேங்க, நம்ம இப்போ போர்ட்டல் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. போர்ட்டலில் ஃபஸ்ட்டு சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. நம்ம வெயிட் பண்ணது பார்த்தோன்னா ஐயப்பாக்கமாண்ட தாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்க்கலாம், அப்படி வரலன்னா டன்லப் பக்கம் மூவ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளுக்கு சவாரி அதுக்குள்ளேயே விழுந்துச்சுங்க. இப்போ டைம் பார்த்தோன்னா 11:08ங்க. இன்றைக்கி சீக்கிரமாக விழுந்துச்சு. நம்ம ப்ரைம் பார்ட்னராக இல்லாமல் தான் இருந்திருக்கோம். 10 செகண்ட் டிலேயில் தான் நம்மளுக்கு இந்த ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சந்தோஷமான விஷயங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு கிளியராக பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஐயப்பாக்கம் தாங்க. நம்ம இருக்கிற இடம் பக்கத்துலேயே தான் பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா ஏர்போர்ட் பக்கத்துலன்னாங்க. பழவந்தாங்கல் வந்திருக்கு. கஸ்டமர் புக்கிங் இமீடியட்டாக நம்மளுக்கு கால் பண்ணிட்டாங்க. எதனால் கால் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோன்னா, லென்த் அதிகமாக ஏற்றுறாங்க. 8 அடி பலகை நம்ம வண்டியில் ஏற்றுறாங்க. அதனால தான் கஸ்டமர் நம்மளுக்கு முன்னாடியே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயங்க. இந்த மாதிரி கஸ்டமர் சொல்கிறது ரொம்ப ரேருங்க. இந்த மாதிரி லென்த் ஏற்றிட்டு போகிறேன்ட்டு இந்த கஸ்டமர் நம்மளுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். நானும் கஸ்டமர் கிட்ட தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷனோட சொன்னேன். சார் 7 அடிக்கு தான் சார் இந்த காசு போட்டிருக்காங்க அப்படின்னா. சரி வாங்க பார்த்து தரேன்னாங்க. சார் பார்த்துனா எவ்வளோ சார்னு கேட்டேன். 100 ரூபா சேர்த்து தரேன்ற மாதிரி கஸ்டமர் நம்ம கிட்ட சொன்னாங்க. நான் கஸ்டமர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு 200 ரூபா சேர்த்து தாங்க சார், 8 ஃபீட் வண்டிக்கும் அந்த 200 ரூபா தான்ப்பா வருது அப்படின்னாங்க. சார் அந்த 8 ஃபீட் வண்டி காசு தான் சார் நான் உங்ககிட்ட கேட்குறேன். 3 செகண்ட் யோசிச்சுட்டு சரி ஓகே வந்துருங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சுங்க. ஏன்னா காலையில் முதல் சவாரியாக நம்மளுக்கு ஒரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுல, அது ஒரு பெரிய சந்தோஷம் தானேங்க. சரி ஓகே, பிக்கப் எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்னு மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாமா? பாருங்க, பிக்கப் வெறும் 350 மீட்டர் தாங்க. நம்ம இருக்கிற இடத்துலேருந்து பக்கம் தான் நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் கஸ்டமரோட லொக்கேஷன் தாங்க. நம்ம பிக்கப் லொக்கேஷன் நோக்கி நம்ம மூவ் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பிக்கப் பாயிண்ட் நம்ம வந்தாச்சு. ரொம்ப பக்கத்தில் 350 மீட்டர்னால இமீடியட்டாக போய் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தனா கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் தாங்க. நம்ம கஸ்டமர் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். ஆல்ரெடி 8 அடி பலகை தான் ஏற்ற போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம அதையும் பார்த்துடலாங்க. நம்ம என்ன மெட்டீரியல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெயிட்டிங் டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்தாச்சுங்க. Please start loading. Press the blue button only after loading is complete. இன்னும் பில்லு வரலையா, நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. குடோன் பாருங்கள், எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள். எல்லாமே வுட்டு மெட்டீரியலுங்க. நம்ம வண்டிக்கு தேவையான வுட்டு எல்லாமே இங்கே இருக்குங்க. இன்டீரியர் மெட்டீரியலோட வுட்டு கூட இங்கே தாங்க இருக்குது. இந்த வுட்டு மெட்டீரியல் நம்ம வண்டி கீழே போடுற வுட்டு மெட்டீரியல் தாங்க. இது நான் ரொம்ப நாளாகவே போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வீடு பக்கத்துலேயே இந்த மெட்டீரியல் கிடைக்குதுங்க. நல்ல விஷயந்தான். அவங்ககிட்ட நான் ரேட் எவ்வளோன்னு கேட்டேன். 2500 ரூபா சொன்னாங்க. இது 8க்கு 5 என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது. நம்ம வண்டியோட சைஸ் அளவு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ரேட்டு கேட்டினா ரேட்டு கண்டிப்பாக குறையதான் செய்யும். நம்ம வீடு பக்கத்தில் இருக்கனால நம்ம எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கஸ்டமரோட பில்லு வரல போல தெரியுதுங்க. அதான் நம்ம வண்டியில் ஏற்றவே இல்லை. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம கஸ்டமர் பிளேஸ்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. லோடு நம்ம வண்டியில் ஏற்றிட்டாங்க. 8 அடி கிட்டே நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஆல்ரெடி பேசின மாதிரி தான் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. டோட்டலாக பார்த்தோன்னா 40 ஷீட் எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும்? லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள் எவ்வளோ மணி நேரம் ஆயிடுச்சு. 45 நிமிஷம் ஆகிட்டு இருக்குங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, மெட்டீரியல் ஒரு இடத்துலேருந்து ஏற்றுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. அப்புறம் பில்லு வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்தோன்னா 45 நிமிஷம் வெயிட்டிங் ஆகிடுச்சுங்க. சரி ஓகே, நம்ம லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு போகிற லொக்கேஷன் நம்மளுக்கு கிளியராக காட்ட ஆரம்பிக்கும். போகிற லொக்கேஷன் நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த வெயிட்டிங் டைம் பாருங்களேன், நம்மளுக்கு 45லேருந்து 46 நிமிஷம் நம்மளுக்கு காட்டிச்சு. திடீர்னு பார்த்தோன்னா 1 hour 12 நிமிஷம் காட்டுதுங்க. பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த வெயிட்டிங் டைம் எப்படி திடீர்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தெரில. பேக்ரவுண்டில் ஏதாவது வெயிட்டிங் டைம் நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடுச்சா நம்மளுக்கு தெரியல. சரி நம்ம அடுத்து என்னங்க பண்ணணும், மேப்பை கிளிக் பண்ணிடலாம். அப்போ தான் ட்ராப் பாயிண்டோட லொக்கேஷன் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கும். மேப்பை கிளிக் பண்ணிடலாங்க.
நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் பார்த்தோன்னா 22 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 52 நிமிஷத்தில் போகிற மாதிரி காட்டுது. நம்மளுக்கு 2 ரூட்டு காட்டுதுங்க. ஆல்ரெடி காட்டின ரூட்டு பார்த்தோன்னா 22 கிலோமீட்டர் காட்டுது. இன்னொரு ரூட் வந்து சஜஷன் பண்ணுது. சரி, அந்த ரூட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, 25 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 1 ஹவர் காட்டுது. நம்மளுக்கு இந்த ரூட் வந்து பெஸ்ட்டு கிடையாது. ஏற்கனவே காட்டின ரூட்டு தாங்க நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு. 22 கிலோமீட்டர் 52 நிமிஷம் காட்டுது. ஆனால் இதில் காட்டுற டைம் மாதிரியே நம்ம வந்து கரெக்டாக 52 நிமிஷம் போக மாட்டோம். ஒரு 1 ஹவரா இல்லை 1.25 மணி நேரம் கூட அதிகமாக போகலாம். இல்லை வந்து கம்மியாக கூட ஒரு 10-15 நிமிஷம் போகலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஹாலிடேனால ரோடு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி கிளம்பிடலாங்க. நம்ம பிக்கப் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. ஆல்மோஸ்ட்டுங்க நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட வர போகிறோங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து 200 மீட்டர் தாங்க காட்டுது. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் கஸ்டமரோட லொக்கேஷன் தாங்க. நம்ம கிட்ட போயிடலாங்க. கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் ட்ரிப் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. ட்ராப் பாயிண்ட் கஸ்டமர் வந்து சாப்பிட போயிருக்காங்களாம். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கஸ்டமருக்கு பாருங்கள், வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 1 ஹவர் 14 நிமிஷம் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ 15 ஆயிடுச்சு. இன்னொரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வெயிட்டிங் டைம் கண்டிப்பாக கூட தான் செய்யும். நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வரதாங்க செய்யும். கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 200 எக்ஸ்ட்ரா பேசியிருந்தோம். இது எக்ஸ்ட்ரா வெயிட்டிங் மணி இல்லாமல் தான் நம்ம பேசியிருந்தோம். பில்லு என்ன வருதோ ப்ளஸ் 200. எப்போமேங்க நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா மணி கேட்குறீங்கன்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா மணி கேட்பீங்க? ஓவர் லென்த்து, ஓவர் சைஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா மணி கேட்பீங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி கேட்கும் போது கிளியராக கஸ்டமர்கிட்ட கேட்குற மாதிரி கிளியராக சொல்லிடுங்க. என்னன்னா என்ன அமௌண்ட்டு பில்லு வருதோ ப்ளஸ் ஒரு 200 கிளியராக சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வெயிட்டிங் காசு வரும்போது உங்களுக்கு அந்த 200 சேர்த்து வந்துச்சுன்னா நீங்கள் கேட்ட அமௌண்ட்டு என்கிட்ட 1000 ரூபா தானே, அப்போ அந்த 1000 ரூபாவே பிடிச்சிப்பாங்க. அதனால் தெளிவாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட இன்டிமேஷனோட சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வரவன்ட்ட கஸ்டமர் நம்மகிட்ட திருப்தியாக கொடுக்க போகிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் ஆனால் நல்லா இருக்காது. அப்புறம் உங்களுக்கு வந்து போர்ட்டலில் வந்து எதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்கள் ஓட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்புறம் பேட் பிஹேவியர்னு சொல்லிட்டு நம்ம ஆப்பை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரி, கஸ்டமர் சாப்பிட்டு வர வரைக்கும் நம்மளும் வந்து சாப்பிட்றலாங்க. நம்மளும் வீட்டிலேருந்து லஞ்சு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம அதை சாப்பிட வேண்டியதாங்க. என்ன சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தோன்னா ரச சாப்பாடுங்க. தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. சரி, நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடலாங்க. கிடைச்ச டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர் தாங்க. 40 ப்ளைவுடுங்க. ஒன்று இறக்கிட்டு இருக்காங்க. நடுவில் சென்டரில் பார்த்தோன்னா மைக்கா வச்சுருக்காங்க. மேலே அந்த மைக்கா வச்சுன்னா வண்டி ஓட்டும் போது அந்த மைக்கா வந்து கீழே வந்து உருண்டு வந்துடும்ன்றதுக்காண்டி சென்ட்ரலில் வச்சாங்க. அதே மாதிரிங்க ஃபெவிக்விக் பின்னாடி வச்சுருந்தாங்க. நம்ம பள்ளத்தில் ஏதாவது ஏற்றமோ ஃபெவிக்விக் ஏதாவது உருண்டு வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம வண்டி முன்னாடி வச்சாச்சுங்க. ஆல்மோஸ்ட்டுங்க கஸ்டமர் நம்ம வண்டியிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இறக்கி முடிக்க போகிறாங்க. அவ்வளோதாங்க, கஸ்டமர் வந்து நம்ம வண்டியிலேருந்து எல்லா மெட்டீரியலும் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுக்கறதுக்கு முன்னாடி கஸ்டமரோட வெயிட்டிங் டைம் பாருங்கள். 1 ஹவர் 39 நிமிஷம் வெயிட்டிங் டைம் ஆகிருக்கு. 1 ஹவர் 40 நிமிஷம்னே வச்சுக்கோங்களேன். நம்மளோட வெயிட்டிங் டைம் பார்த்தோன்னா 40 நிமிஷம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தோன்னா 3 ரூபா 50 பைசா போட்டிருக்குங்க. அப்போ 40 நிமிஷத்துக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோங்க. எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 140 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. 3.5 × 40 போட்டோன்னா 140 நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ க்ளோசிங் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வருதுன்றது பார்த்துடலாம். நம்ம கெஸ் பண்ணது 140. அதில் வர்றது எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே வந்தால் நம்மளுக்கு சந்தோஷம் தான். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து எண்டு ட்ரிப் கொடுத்துடலாங்க. எண்டு ட்ரிப் கொடுத்தாச்சு. ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. நம்ம ஓகேன்னு கொடுத்துடலாம். 2-3 செகண்ட் வந்து நம்மளுக்கு சுத்ததான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வரும். ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் வந்துச்சுங்க. நம்மளோட ஃபேர் எவ்வளோன்னு கிளியராக வரப்போகுது பாருங்கள். எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பார்த்தோன்னா 168 வந்திருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தாங்க. நம்ம கால்குலேட் பண்ண ஃபேர் பார்த்தீங்கன்னா 140 நம்மளுக்கு வந்திருக்கணுங்க. ஆனால் பட் வந்து 20 ரூபாவோ 18 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சந்தோஷமான விஷயம் தாங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம 200 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தோம். அப்போ ஃபேரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 960 + 200ங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்க வேண்டிய ஃபேர் பாருங்கள் 1157 ரூபா நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வாங்க வேண்டிய ஃபேருங்க. சரி, ஓகே, நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிட்டு வந்துடலாங்க. கஸ்டமர் வந்து கேஷாக கொடுக்கல, அநேகமாக ஜிபேயில் தான் நம்மளுக்கு அனுப்புவாங்க. நான் பேசிட்டு வந்துடுறேங்க. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ போடுறாங்க நம்ம பார்த்துடலாங்க. கஸ்டமர்கிட்ட ஃபோனில் பேசியாச்சுங்க. கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்கேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் அக்செப்ட் பண்ணி 5 நிமிஷம் கழிச்சு கஸ்டமர் நம்மளுக்கு போட்டு விட்டுங்க. நம்ம வந்து கேஷ் கால்குலேட் கொடுத்துடலாம். ஏன்னா கஸ்டமர் பேசுறதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நல்ல நம்பிக்கையான கஸ்டமர் தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாமா? கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சுங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாங்க.
5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தாச்சு. தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து அடுத்த ட்ரிப்புக்கு வந்து தயாராகிட்டோங்க. அடுத்த என்ன ட்ரிப் போடுறாங்க நம்ம பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், கம்ப்ளீஷன் ஸ்கோர் பார்த்தோன்னா 75% வந்துச்சுங்க. நம்ம 2 வாரத்துக்கு வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் தாங்க இருந்தோம். அடுத்த வாரத்துக்கு நம்ம கண்டிப்பாக ப்ரைம் பார்ட்னர் ஆக போகிறோம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி டேட்டு பார்த்தோன்னா 3 அக்டோபர் ஃப்ரைடேங்க. அதனால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக கம்ப்ளீஷன் ஸ்கோரு கண்டிப்பாக குறையாது. ஏதாவது கேன்சல் ஆனால் மட்டும்தான் கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து குறையும். இனிமேல் நம்ம எடுக்கிற ட்ரிப்புக்கு எல்லாமே கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து ஏறதாங்க செய்யும். லாகின் ஹவர்ஸ் பாருங்கள், 20 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு 10 மணி நேரம் தான் தேவை. இன்றைக்கி ஒரு 6 இல்லை 7 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணிவிட்டு திருப்பி நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் லாகின் பண்ணால் நம்மளோட லாகின் ஹவர்ஸ் வந்து தெரிஞ்சிருங்க. லாகின் ஹவர்ஸோட டார்கெட் பாருங்கள் 30 மணி நேரம். அதேமாதிரி கம்ப்ளீஷன் ஸ்கோரோட டார்கெட் பாருங்கள் 65%ங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து அடுத்த சவாரி எங்கேருந்து எங்கே போடுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்துலாங்க. வர என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. போர்ட்டலில் சரியாகவே சவாரி வர மாட்டேதுங்க. காலையிலேருந்து நம்ம வந்து ஒரே ஒரு சவாரி தாங்க எடுத்திருக்கோம். நம்ம அந்த சவாரி முடிச்சிருக்க டைம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 1:51 2 மணிக்கு நம்ம வந்து சவாரி முடிச்சிருக்கோங்க. நல்லா பாருங்கள், 2 மணிக்கு நம்ம வந்து சவாரி முடிச்சிருக்கோங்க. இப்போ டைம் பாருங்கள் 4:24 ஆகுதுங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த சவாரியுமே அடிக்கலைங்க. நான் வந்து நாவலூரில் தாங்க சவாரி முடிச்சுட்டு அங்கே 4 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணாங்க. எந்த சவாரியுமே அடிக்கலைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கத்திப்பாரா பிரிட்ஜுக்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 அன் ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கே எப்படி சவாரி அடிக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரிலங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே ஆயிடுதுங்க. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம எப்படிங்க போர்ட்டலில் வந்து கண்டினியூ பண்ண முடியும்? நான் இல்லைங்க, எந்த டிரைவருமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா போக போக இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த டிரைவருமே ஓட்ட மாட்டாங்க. முன்னாடி போர்ட்டலில் நல்ல இன்கம் தாங்க வந்துட்டு இருந்தது. நீங்களே என்னோட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட கிளியர் டீட்டெயில் தாங்க. எதுவுமே ஒளிவு மறியுமா எதுவுமே கிடையாது. கஸ்டமர்கிட்ட எக்ஸ்ட்ரா மணி வாங்கினாலும் நான் அப்படியே தாங்க இந்த வீடியோவில் நான் போட்டுறேன். எதுவுமே நம்ம வந்து மறைச்சி வச்சு போடுறது இல்லைங்க. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி சவாரி கொடுத்தா நம்ம என்னங்க பண்ண முடியும்? இந்த சவாரியோட அமௌண்ட்டு நீங்களே பார்த்தீங்களாங்க, 957 ரூபா என்னமோ போட்டிருந்தாங்க. கமிஷன்லாம் போனால் நம்மளுக்கு வந்து 794 ரூபா 31 பைசா வந்திருக்குங்க. இதை வச்சு நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணி சவாரி இல்லாமல் வீட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ரா மணி நம்மளுக்கு வந்து 200 ரூபா வரலைன்னா இன்னும் நம்மளுக்கு லாஸ் தாங்க. ஆக்சுவலி இதுவே நம்மளுக்கு லாஸு தான். அந்த எக்ஸ்ட்ரா மணி 200 ரூபா வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணியிருந்தா எப்படிங்க போர்ட்டலில் வந்து கண்டினியூ பண்ண முடியும்? நீங்களே நினச்சி பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேங்க, ஓன் கம் டிரைவராக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டிகிட்டு போகலான்ற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் ஓன் கம் டிரைவருக்கே இந்த நிலைமை ஆகுதுன்னா அப்போ டிரைவர் போட்டு ஓட்டுறவங்களுக்கு என்ன நிலமை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் ஒரு 20 வண்டி 15 வண்டி 10 வண்டி வச்சுருந்தவங்க எல்லாமே வண்டியை விற்றுட்டு 2 வண்டி 1 வண்டி இந்த மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. ஏன் என்னோட ஃப்ரெண்டே வந்து ஒரு 5 வண்டி வச்சுருந்தாங்க. அவனால் மெயின்டைன் பண்ண முடியாமல் எல்லா வண்டியும் விற்றுட்டு, மெயின்டைன்னா ட்ரிப்பு வரலங்க, டிரைவருக்கு வந்து நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியாமல் எல்லா வண்டியும் சேல் பண்ணிவிட்டு இப்போ புரோக்கரோட தொழிலில் இறங்கிட்டாங்க. புரோக்கர்னா என்னென்னா இந்த வண்டி சேல் பண்ணுற புரோக்கர் லைனில் வந்து இறங்கிட்டாங்க. ஆட்டோ, காரு, டாடா ஏசி, பைக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கிட்டாருங்க. உண்மையாகவே அவருக்கு வந்து தொழில் நல்லா தாங்க போகுது. ஆனால் அந்த தொழில் வந்து எப்போவுமே நல்லா இருக்குமான்னு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் அவருக்கு நல்லா தாங்க போயிட்டுருக்கு. நம்மளோட ஃப்ரெண்டுக்கு இப்படியே போயிருந்தா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம வந்து கிண்டிக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த சவாரி என்ன அடிக்குதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. அடுத்த சவாரி நம்மளுக்கு வந்துச்சுங்க. டைம் பாருங்கள் 5:50 ஆகுது. எவ்வளோ நேரம் கழிச்சு நம்மளுக்கு சவாரி வந்திருக்கு பார்த்தீங்களாங்க. சரி, ஓகே, எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்புன்னு பார்த்துலாங்க. பிக்கப் பார்த்தோன்னா ஆலந்தூர் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தாங்க போட்டிருக்காங்க. அமௌண்ட்டு பார்த்தோன்னா 325 ரூபா போட்டிருக்காங்க. இது டாடா ஏசி ஓப்பன் வண்டிக்குள்ள ட்ரிப்பு தாங்க, நம்மளுக்கான ட்ரிப்பு தான். நம்மளுக்கு ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் இந்த ட்ரிப் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியாச்சு. சந்தோஷமான விஷயம் தாங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர் காட்டுதுங்க. கஸ்டமரோட பிக்கப் பாயிண்ட் கிட்ட நம்ம வந்தாச்சு. இன்னும் 100 மீட்டர் தான் காட்டுது. கஸ்டமர் அங்கேருந்து நம்மளுக்கு கை காட்டி கூப்பிட்றாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து கஸ்டமரோட லொக்கேஷன் கிட்ட தாங்க இருக்கேன். 100 மீட்டர் தாங்க காட்டுது. லொக்கேஷன் கிட்ட போயிடலாங்க. நம்ம இப்போ கஸ்டமரோட லொக்கேஷன் வந்தாச்சுங்க. கஸ்டமரை நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், ஸ்டார்ட் ட்ரிப் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து கால்குலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் ட்ரிப் கொடுத்துடலாமா? ஸ்டார்ட் ட்ரிப். Please start loading. Press the blue button only after loading is complete. கஸ்டமரு நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க பார்த்தோன்னா இபி பாக்ஸ் தாங்க. நம்ம போய் பார்த்துடலாங்க. நம்ம வந்து பார்க்குறதுலையும் கஸ்டமர் வந்து நம்ம வண்டியில் மெட்டீரியல் ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், லோடு கம்ப்ளீட்டட் கொடுக்கணுங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துடலாமா? லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்தாச்சுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த லொக்கேஷன் வந்து ஷோ ஆக ஆரம்பிக்கும்.
அடுத்த லொக்கேஷன் நம்மளுக்கு ஷோ ஆகிடுச்சு பாருங்கள், கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட்டு. நம்ம மேப்பை கிளிக் பண்ணி பார்த்தலாம் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டுதுன்ட்டு. மேப்பை கிளிக் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பாயிண்ட் வந்து 5.1 கிலோமீட்டர் காட்டுதுங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நோக்கி மூவ் பண்ணிடலாங்க. நம்ம வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் பார்த்துடலாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் வந்தாச்சுங்க. கஸ்டமர் நம்ம பார்த்தாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், அரைவல் கொடுக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரன் ஆக ஆரம்பிக்குங்க. அரைவல் கொடுத்துடலாமா? அரைவல் கொடுத்தாச்சுங்க. Please start unloading. Press the red button only after unloading is complete. நம்ம வண்டியிலேருந்து லோடு இறக்கி முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், எண்டு ட்ரிப் கொடுக்கணுங்க. எண்டு ட்ரிப் கொடுத்துலாமா? எண்டு ட்ரிப். ஆர் யூ ஷுவர் யூ வாண்டட் டு எண்டு ட்ரிப்புன்னு காட்டுது. ஓகேன்னு கொடுத்தாச்சுங்க. 2-3 செகண்ட் சுத்ததாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கம்ப்ளீட்டட் நம்மளுக்கு வந்துடுச்சுங்க. ட்ரிப்பு கம்ப்ளீட்டடு. கஸ்டமரோட அமௌண்ட் பார்த்தோன்னா 325 ரூபாங்க. கஸ்டமர் நம்மளுக்கு வந்து ஜிபேயில் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க பார்த்தோன்னா சேம் அமௌண்ட்டு தான் பண்ணியிருக்காங்க, 325 ரூபா. அடுத்து நம்ம என்னங்க பண்ணணும், கேஷ் கலெக்டர் கொடுக்கணுங்க. கேஷ் கலெக்டர் கொடுத்துலாமா? கேஷ் கலெக்டர் கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கு ஸ்டார் ரேட்டிங் வரும், அப்படியே 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துலாம். வந்துருச்சு 5 ஸ்டார் ரேட்டிங். தேங்க்யூ பிரேம்குமார் எம்முன்னு வந்துச்சு. அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக 2வது சவாரி நம்ம முடிச்சாச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. இப்போ டைம் பாருங்கள், 6:18 ஆகுது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு சவாரி போட்டால் ஆப்போசிட் தசையாக தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஆஃப்லைன் போயிடலாம். ஆஃப்லைன் போயாச்சுங்க. இன்றைக்கி டோட்டல் ஏர்னிங் நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோன்னு பார்த்துலாமாங்க. போர்ட்டலோட டோட்டல் ஏர்னிங் பார்த்தோன்னா 1064 ரூபாங்க. 8 மணி நேரம் நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். 2 சவாரி எடுத்துருக்கோங்க. எக்ஸ்ட்ரா மணி பார்த்தோன்னா 200 ரூபாங்க. அப்போ டோட்டலாக அந்த 200 ரூபா சேர்த்து 1264 ரூபா நம்மளோட ஏர்னிங்க. இன்றைக்கி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன்னு பார்த்தோன்னா 35 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ 18லேருந்து 20 கிலோமீட்டர் வந்துடும். அப்போ டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா 55 கிலோமீட்டர் ஆகுதுங்க. 55 கிலோமீட்டருக்கு பார்த்தோன்னா 300 ரூபா டீசல் ஆகுங்க. அந்த 1264 ரூபாவில் நம்ம 300 ரூபா மைனஸ் பண்ணிட்டோன்னா ஒரு 950 ரூபாய்க்கு இன்றைக்குள்ள ஏர்னிங்க. வர வர போர்ட்டலோட சவாரி வந்து கம்மியாகவே வருதுங்க. அமௌண்ட்டும் கம்மியாக வருது, ஏர்னிங்கும் நம்ம வந்து கம்மியாக எடுக்கிற மாதிரி தாங்க வருது. முன்னே நல்லா வந்தது, இப்போ எதனால் இவ்வளோ டல்லாக வருதுன்னு நம்மளுக்கு தெரிலங்க. ஒருவேளை ஓன் சவாரி நிறைய பேர் ஓட்டுறாங்களா, இல்லைனா வேறு ஆப் மூலிமா வேறு சவாரி போகுதா, இல்லை வண்டி வந்து அதிகமாக எடுத்துட்டாங்களா, நிறைய கன்ஃபியூஷனாக இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி தொடர்ச்சியாக சவாரி வந்து கம்மியாகவே வந்ததுன்னா நம்ம வந்து ஓட்டுறதே வேஸ்ட்டுங்க. கொஞ்ச நாள் நம்ம ஓட்டி பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை நம்ம வேறு எதாவது பிஸ்னஸை பார்த்துட்டு போகிறதாங்க நல்லது. இன்னும் ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ ஓட்டி பார்க்கலாம். நல்லபடியாக வந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாங்க. அப்படி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம வேறு தொழிலில் மாறுறதாங்க நல்லது. சரி ஓகேங்க, நாளைக்கு இன்னொரு வீடியோவோட சந்திக்கலாம். டாட்டா, பாய் பாய்.